ஒரு ஊர்ல ஒரு முதியவர் ஒருத்தர் இருக்காரு. அவர் பாத்தீங்கன்னா மிகவும் திறமைசாலியா இருக்காரு. கல்வியிலயும் நல்லா சிறந்து இருக்காரு. பொது அறிவிலும் நல்லா சிறந்தவரா இருக்காரு. அந்த ஊர் மக்கள் எல்லாருக்குமே அவரனா ரொம்ப பிடிக்கும். அதே ஊர்ல ஒரு திமிர் பிடிச்ச ஒரு மனிதனும் இருக்கான். அவனுக்கு இந்த பெரியவரை பார்த்தாலே பிடிக்காது. எதனால பிடிக்காதுன்னா, அவர் மிகவும் திறமைசாலியா இருக்காரு, பொறுமையுடையவரா இருக்காரு. மக்கள் எல்லாருக்கும் அவர ரொம்ப பிடிக்குது அப்படின்றதுனால, இவனுக்கு அவர் மேல ரொம்ப பொறாமை. எப்பவுமே அவனுக்கு அவர பிடிக்கவே பிடிக்காது. ஆனா, அந்த ஊர் மக்கள் எல்லாருக்குமே அந்த பெரியவர் மேல ஒரு மதிப்பும், மரியாதையும் வச்சிருக்காங்க. எந்த ஒரு ஆலோசனையா இருந்தாலும் அந்த முதியவர்கிட்ட தான் போய் கேட்பாங்க. அவர் அவங்களுக்கு பொறுமையா, நிதானமா அவங்களுக்கான ஆலோசனைய குடுப்பாரு. அதனால மக்களுக்கு அவர் சொல்ற அந்த ஆலோசனை மிகவும் திருப்தியா இருக்கிறதுனால, அவர் மேல ரொம்ப மதிப்பும், மரியாதையும் வச்சிருப்பாங்க. இத மாதிரியே காலங்கள் பல நாள் போகுது. ஒரு நாள் அந்த திமிர் பிடிச்ச மனிதன் என்ன பண்றான், அந்த பெரியவர் ஒரு ஆலமரத்து அடியில உட்கார்ந்து யோசனை சொல்லிட்டு இருக்காரு மத்த மக்களுக்கு. அந்த டைம் இவன் என்ன செய்யறான்னா, அந்த பெரியவர்கிட்ட போயிட்டு, "நீங்க என்ன இந்த ஊர்லயே பெரிய மனிதனா? எல்லா மக்களும் உங்ககிட்டயே ஆலோசனை கேட்கறாங்க. உங்களுக்கு என்ன அவ்வளவு அறிவு இருக்கா? நீங்க என்ன அவ்வளவு பெரிய திறமைசாலியா?" அப்படி இப்படின்னு வாய்க்கு வந்தபடியெல்லாம் அந்த பெரியவர மரியாதை இல்லாம பேசுறான். ஆனா அந்த முதியவர் கோபமே படல. அவன பார்த்து சிரிச்சுட்டே இருக்காரு. அவன் என்ன திட்டுனாலும் சிரிச்சுட்டே இருக்காரு. ஆனா அந்த திமிர் பிடிச்ச மனிதன் அதிகமாவே வார்த்தைகள பெரியவர்கிட்ட விடுறான். ஆனாலும் அவர் அத பெருசாவே பொருட்படுத்தல. கொஞ்ச நேரம் அவன் திட்டுறதெல்லாம் கவனிச்சுட்டு இருந்த அந்த பெரியவர், அவன்கிட்ட ஒரு கேள்வி கேட்கிறாரு. "சரிப்பா, நீ என்ன இவ்வளவு நேரம் கண்டபடி வார்த்தைகளால என்ன திட்டுன. நான் இப்போ உங்ககிட்ட ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். அந்த கேள்விக்கு மட்டும் நீ பதில் சொல்லு" அப்படின்னு சொல்றாரு. உடனே அவனும், "என்ன கேள்வி கேளுங்க. நான் உங்களுக்கு பதில் சொல்றேன்" அப்படின்னு திமிரா சொல்றான். அப்ப அந்த முதியவர் சிரிச்சுக்கிட்டே, "நீ உன்னோட உறவினர்கள்னா யாரு? சொந்தக்காரங்க. நீ சொந்தக்காரங்க வீட்டுக்கு போறப்ப, நீ என்னலாம் வாங்கிட்டு எடுத்துட்டு போவ உன்னோட சொந்தக்காரங்க வீட்டுக்கு?" அப்படின்னு கேக்குறாரு. அந்த திமிர் பிடிச்ச மனுஷன்கிட்ட. அவனும் கொஞ்ச நேரம் யோசிச்சு பார்க்கறான். நம்ம சொந்தக்காரங்க வீட்டுக்கு போனா நம்ம என்ன எடுத்துட்டு போவோம்? ஏதாச்சும் பழங்கள், பண்டங்கள், தின்பண்டங்கள் தான் வாங்கிட்டு போவோம். அதனால அத யோசனை பண்ணி அவனும் சொல்றான் அந்த முதியவர்கிட்ட, "நான் பழங்கள், தின்பண்டங்கள் அந்த மாதிரி வாங்கி கொண்டுட்டு போவேன்" அப்படின்னு சொல்றான். உடனே அந்த பெரியவர் அவன்கிட்ட ஒரு கேள்வி கேட்கிறாரு. "சரிப்பா, நீ உன்னோட சொந்தக்காரங்க வீட்டுக்கு பழங்கள்லாம் வாங்கிட்டு போற. ஆனா உங்க சொந்தக்காரங்க அந்த பழங்கள வாங்கிக்கலன்னா நீ என்ன செய்வ?" அப்படின்னு கேட்கிறாரு. உடனே அவன் யோசிக்காம என்ன சொல்றான், "அவங்க வாங்கிக்கலன்னா நான் அந்த பழங்கள திருப்பி என்னோட வீட்டுக்கே கொண்டு வந்துருவேன். நானே சாப்பிட்டுருவேன்" அப்படின்னு சொல்றான். அப்ப அந்த முதியவர் சிரிச்சுட்டே சொல்றாரு, "அப்படிதான் நானும் உனக்கு இப்ப ஒரு அறிவுரைய சொல்லப் போறேன். இவ்வளவு நேரம் நீ என்ன கண்டபடி வார்த்தைகளால பேசுன. ஆனா நான் எதையுமே ஏத்துக்கல. அதனால நீ என்ன பேசின வார்த்தைகள் எல்லாமே நீயே திருப்பி எடுத்துட்டு உன்னோடவே எடுத்துட்டு போ" அப்படின்ற மாரி சொல்லிடுறாரு. உடனே அவனுக்கு அப்பதான் புரியுது. நம்ம பேசுனது தப்பு. நம்ம பேசுனது தப்புங்கிறதுனாலதான் இவர் நம்மளுக்கு இத புரிய வைக்கிறாரு அப்படிங்கிறத அவன் உணர்ந்து பார்க்கறான். அந்த திமிர் பிடிச்ச மனுஷனுக்கு அப்பதான் புரியுது. நம்ம செய்தது தவறு அப்படின்னு புரிஞ்சு என்ன செய்யறான்னா, அந்த பெரியவர்கிட்ட கையெடுத்து கும்பிட்டு மன்னிப்பு கேட்கிறான். "பெரியவரே, நான் உங்கள இந்த மாதிரி பேசுனது தப்புதான். வார்த்தைகளால உங்கள நான் காயப்படுத்திட்டேன். உங்க வயதுக்கும் நான் மரியாதை குடுக்கல. உங்க திறமைக்கும் நான் மதிப்பு குடுக்கல. என்ன மன்னிச்சிடுங்க" அப்படின்னு சொல்றான். அதுக்கு அந்த பெரியவர் என்ன சொல்றாரு, "பரவால்ல தம்பி. நீ உன்னோட தவற உணர்ந்துட்டல்ல, அதுவே எனக்கு போதும். இனி நீ யாரையும் இந்த மாதிரி ஏளனமா பேசாத" அப்படின்னு அந்த திமிர் பிடிச்சவனுக்கு அறிவுரை சொல்லி அனுப்பி வைக்கிறாரு. இந்த கதையில இருந்து என்ன குழந்தைகளே நம்ம தெரிஞ்சுக்கிறோம்? பெரியவங்கங்கிறவங்க எப்பவுமே உயர்ந்த மனிதர்கள் தான். நம்ம அவங்கள தாழ்வா எடை போடக்கூடாது. இவங்க சொன்னா நம்ம ஏன் கேட்கணும் அப்படிங்கிற தலகணம் நமக்கு இருக்கக்கூடாது. வயதுல மூத்தவங்கன்னா அவங்களுக்கு அனுபவம் இருக்கும், திறமை இருக்கும், அறிவு இருக்கும், பொறுமை இருக்கும். ஒரு விஷயத்த எப்படி செய்யணும் அப்படிங்கிற பக்குவம் அவங்களுக்கு இருக்கும். ஆனா சின்ன பிள்ளைகளாகிய நமக்கு அந்த மாதிரி குணங்கள் வர்றது ரொம்ப நாள் ஆகும். அதனால பெரியவங்க சொல்ற வார்த்தையில கண்டிப்பா ஒரு அர்த்தம் இருக்குன்றத நம்ம உணரணும். அனாவசியமா அவங்கள வார்த்தைகளால தப்பா பேசக்கூடாது. அவங்க சொல்ற வார்த்தையே நமக்கு பிடிக்கலனாலும், நிதானமா அவங்க என்ன சொல்றாங்க அப்படிங்கிறத கவனிக்கணும். நமக்கு அது ஏற்புடையதா இருந்தா, அந்த வார்த்தைகள நம்ம கடைபிடிச்சு வாழணும்.
அதனால யாரா இருந்தாலும் உங்களை விட வயதுல மூத்தவங்களா இருந்தா அவங்களுடைய சொல்லுக்கு நீங்க மதிப்பு கொடுக்கணும், மரியாதை கொடுக்கணும். இதுதான் இந்த கதையில இருந்து நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஓகேவா குழந்தைகளே? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா எங்க சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க குழந்தைகளா.